கோவை செங்குட்டுப்பாளையம் தனியார் பள்ளியில் மாணவி படிக்கட்டில் அமர வைத்து தேர்வு எழுத வைக்கப்பட்ட விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என அனைத்து சமூகத்தினர் சார்பில் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர்கள் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி, வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள செங்குட்டுப்பாளையம் சித்தானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அதாவது 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவி பொதுத் தேர்வு வெளியே அமர வைத்து எழுத வைத்த விவகாரம் கடந்த 3 நாட்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் அது குறித்து காவல்துறை சார்பாகவும் கல்வித்துறை சார்பாகவும் பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் மாணவியின் பெற்றோர் நெகமம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் அதாவது தாளாளர் தங்கவேல் பாண்டியன், முதல்வர் ஆனந்தி, அலுவலர் உதவியாளர் சாந்தி ஆகியோர் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து விசாரணை தொடர்ந்து வந்த நிலையில் இன்று காலை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் இன்று சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்று கொடுத்தனர். இந்த மனுவில் அதாவது இந்த கல்வி நிறுவனமானது கடந்த 30 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஒன்றாக படித்து வருகின்றனர். இதுபோன்ற எந்த நிகழ்வும் இதுவரை நடந்துபடவில்லை. இந்த கல்வி நிறுவனமானது ஒரு சமூக சேவையின் அடிப்படையில் குறைந்த கட்டணத்தில் செயல்பட்டு வருகிறது. ஆகவே ஒரு பணம் பறிக்கும் நோக்கில் ஒரு சில இந்த போன்ற செயலில் ஈடுபடுவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.